பஹல்காம்ல நடந்த அந்த சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதுக்கு பதிலடி அப்படின்னு. ம். அதுக்கு பேரும் சிந்தூர்ன்னு வச்சிருக்காங்க. சிந்தூர் தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர். சிந்தூர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதேமாரி வந்து புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகு கூட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று அட்டாக் சர்ஜிக்கல் பண்ணாங்க. ஸ்ட்ரைக். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணும்போது கூட இப்படி தான் வந்து எல்லாருமே எல்லாமே பிரதமர் கூட இருக்கணும், இந்தியா கூட இருக்கணும், இந்தியா கூட இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் தேச துரோகிகள், மற்றவெல்லாம் தேச தியாகிகள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனே என்னாச்சு, இனி பாகிஸ்தான் வாலாட்ட மாட்டான், முடிச்சிட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதேமாரி வந்து அட்டாக் பண்ணி இனி வந்து பாகிஸ்தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் என்ன சொல்கிறேன், அந்த தாக்குதல் நடத்திய அந்த கொடூர குற்றவாளிகளை கைது பண்ணி நீதியின் முன் நிறுத்தி, சரி நீதியின் முன் கூட நிறுத்தாதீங்க, மக்கள் முன்னாடி நிறுத்தி அவங்கள கடுமையான மரண தண்டனை கொடுக்கறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் பாகிஸ்தான் மீது அட்டாக் பண்ணிட்டோம், அதுக்கு பாருங்கள் பஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் மீது அட்டாக் பண்ணால் சரின்னு சொல்கிறது வந்து இது அரசியலாக பார்த்தோன்னு சொன்னால் ஏதோ ஒரு கேள்விக்குறி வரும்.